செயற்கை இரத்தம். வணக்கம் குழந்தைகளே, இன்றைக்கி நாம் சூப்பராக ஒரு சோதனையை செய்ய போகிறோம். என்ன சோதனைன்னு கேட்குறீங்களா? 2 வேதிப்பொருட்களில் செயற்கை இரத்தத்தை தயாரிக்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள் அம்மோனியம் தயோசயனேட், பெரிக் நைட்ரேட், 2 பீக்கர்கள், 1 குவளை தண்ணி, பிப்பெட். சரி, ரத்தம் தயாரிக்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பீக்கரில் பெரிக் நைட்ரேட்டின் சில படிகங்களை போட்டுக்கலாம். இதில் சிறிதளவு தண்ணீரை மெதுவாக சேர்க்கலாம். இதனை நல்லா கலக்கிக்கணும். மற்றொரு பீக்கரில் அம்மோனியம் தயோசயனேட் படிகங்களை சிறிது போட்டு இதிலையும் சிறிதளவு தண்ணீரை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலக்கிக்கலாம். இது தண்ணீரில் சீக்கிரமாக கரைஞ்சுட்டுச்சு பாருங்க. இப்போது நம்மக்கிட்ட 2 கரைசல்கள் இருக்குது. இதில் அம்மோனியம் தயோசயனேட் கரைசல் நிறமில்லாமல் இருக்குது. இப்போது பிப்பெட் உதவியால் பெரிக் நைட்ரேட் கரைசலை எடுத்து அம்மோனியம் தயோசயனேட் உள்ள பீக்கரில் ஒரு துளி விட்டதும் வாவ் பாருங்க, சிவப்பு நிறம் உருவாகி கரைசலில் பரவலாக வருது. மேலும் சில துளிகளை விடலாம். பாருங்களேன், இந்த அம்மோனியம் தயோசயனேட் கரைசல் மெதுவாக இரத்த சிவப்பாக மாறிட்டு இருக்குது. பார்க்கவே ஆச்சரியமாக இருக்குல்ல? இதை நல்லா கலக்கின பின் பாருங்கள், ரத்தம் போலவே இருக்கும். பெரியவங்க உதவியோட தான் நீங்கள் இந்த சோதனையை செஞ்சு பார்க்கணும். பாதுகாப்பு முக்கியம் குட்டீஸ். வேதி வினைகளின் போது நிறமாற்றம் ஏற்படுகிறது.